கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பாகம் 20. கடந்த பதிவில் ஊர்கள் தோறும் நற்செய்தி முழக்கம் என்ற நிகழ்ச்சி பற்றி பார்த்தோம். இன்று தொழுநோயாளர் நலமடைதல் எனும் நிகழ்ச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். தொழுநோயாளர் நலமடைதல். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 40 முதல் 45 வரை. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 12 முதல் 16 வரை. ஒரு எளிய தொழுநோயாளி. அவன் பெயர் ஆபேல். அவன் எப்படி இருந்தான் என்றால், ஒரு எலும்புக்கூடு, திருகிய கைகளும் கால்களும், அவனுடைய தலை ஒரு சடலத்தின் தலை போலவும், குழியான கண்களும் உதடுகளும், நாசியும் பாதி தின்று போய் பற்களின் ஊனும் மூக்கின் குருத்தெலும்பும் தெரிய, காதுகளும் மிக மோசமாக இருந்தது. அவனுடைய எலும்புகளை அவன் தோலாகிய அழுக்கடைந்த பைக்குள் கட்டி வைத்தது போல் இருக்க, எங்கும் அழுகிய ரணமும் கோர தழும்புமாகத்தான் இருந்தது. உடைந்து சிதறிய உருவம், மரணமே மனித உருவில் பூமியில் உலாவியது என்று சொல்லும் அளவிற்கு கிழிந்து விழும் ஆடையால் போர்த்தப்பட்டிருந்தது. அவன் ஒரு குகையில் வாழ்ந்தான். அதை பார்த்தால் கல்லறையை போல இருக்கும். சாமுவேல் என்பவன் ஆபேலை தேடி வந்து, ஆபேல், நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டான். ஆபேல் சாமுவேலை பார்த்து, இது உண்மையிலேயே நீதானா சாமுவேல்? நான் காத்திருக்கிற சாமுவேலாக நீ இல்லாவிட்டால், நீ யாராயிருந்தாலும் எனக்கு தீங்கு செய்யாதே என்றான். சாமுவேல் ஆபேலை பார்த்து, இது நான் தான் ஆபேல். நான் குணமடைந்து விட்டேன். நான் எப்படி ஓட முடிகிறது என்று பார். நான் தாமதமாகி விட்டேன் தான். உன்னை பற்றி கவலைப்பட்டேன். ஆனால் நீ செய்தியை கேள்விப்பட்டால் மகிழ்ச்சி அடைவாய். மேலும் வழக்கமான ரொட்டி துண்டுகள் அல்ல, ஒரு நல்ல முழு ரொட்டி கொண்டு வந்திருக்கிறேன். இது முழுவதும் உனக்குத்தான். கொஞ்சம் நல்ல மீனும் பால் கட்டியும் இருக்கிறது. எல்லாம் உனக்குத்தான். நண்பனே, நீ மகிழ்ச்சி அடைய விரும்புகிறேன். அப்படியே இதைவிட பெரிய மகிழ்ச்சிக்கு நீ தயாராக வேண்டும் என்றான். ஆபேல் சாமுவேலை பார்த்து, நீ இவ்வளவு பணக்காரன் ஆகிவிட்டது எப்படி? எனக்கு புரியவில்லையே. சுகமடைந்திருக்கிறாயே. நீ பழைய ஆள் மாதிரி இல்லை என்றான். சாமுவேல் ஆபேலை பார்த்து, கப்பர்நாமில் புனித மனிதரான அந்த ராபி இருப்பதாக கேள்விப்பட்டு அங்கு சென்றேன். ஆபேல், கவனி, நீ விசுவசிக்க முடியுமானால் நீ மகிழ்ச்சியாய் இருப்பாய் என்றான். ஆபேல் சாமுவேலை பார்த்து, யாரை விசுவசிப்பது என்று கேட்டான். சாமுவேல் ஆபேலை பார்த்து, முடவனான என்னை குணப்படுத்திய ராபியை என்றான். ஆபேல் சாமுவேலை பார்த்து, நான் ஒரு தொழுநோயாளி, அதுவும் அதன் கடைசி கட்டத்தில் இருக்கிறேன். என்னை அவரால் எப்படி குணப்படுத்த முடியும் என்று கேட்டான். சாமுவேல் ஆபேலை பார்த்து, ஓ, அவரால் குணப்படுத்த முடியும். அவர் பரிசுத்தர் என்றான். ஆபேல் சாமுவேலை பார்த்து,
ஆம், தொழு நோயாளியான நாமானை எலிசா குணப்படுத்தினார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் யோர்தானுக்கு போக முடியாது என்றான். சாமுவேல் ஆபேலை பார்த்து, எந்த தண்ணீரின் தேவையும் இன்றி நீ குணப்படுத்தப்படுவாய். கேள், இந்த ராவிதான் மெசையா. புரிகிறதா? மெசையா அவர் இறைமகனாய் இருக்கிறார். விசுவாசமுடைய யாரையும் அவர் குணமாக்குகிறார். அவர் இது என் சித்தம் என்கிறார். அப்போது பசாசுகள் ஓடி போகின்றன, உடல் அங்கங்கள் நேராகின்றன, பார்வையற்ற கண்கள் பார்வையடைகின்றன என்றான். ஆபேல் சாமுவேலை பார்த்து, ஓ, நானும் விசுவாசம் கொள்வேன், உண்மையிலேயே விசுவசிப்பேன். ஆனால் மெசையாவை நான் எப்படி காண்பேன் என்று கேட்டான். சாமுவேல் ஆபேலை பார்த்து, அதற்காகவே நான் வந்திருக்கிறேன். அவர் அதோ அந்த ஊரில் அடிக்கடி இருப்பார். இன்று மாலையில் அவர் அங்கே இருப்பார் என்று எனக்கு தெரியும். நீ விரும்பினால் உன்னை கூட்டிக் கொண்டு செல்வதாக நான் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். விசுவசிக்க முடியும் என்று அவன் உணர்ந்தால் அவனை கூட்டிக் கொண்டு வா என்று போதகர் என்னிடம் சொன்னார் என்றான். ஆபேல் சாமுவேலை பார்த்து, சாமுவேல், உனக்கு என்ன பைத்தியமா? வீடுகள் பக்கம் நான் சென்றால் என்னை கல்லால் எறிவார்களே என்றான். சாமுவேல் ஆபேலை பார்த்து, வீடுகள் பக்கம் அல்ல, சீக்கிரத்தில் நேரம் இருட்டிவிடும். நான் அதோ அந்த அடர்ந்த காட்டிற்கு உன்னை கூட்டிக் கொண்டு சென்று அதன் பின் போதகரை கூட்டிக் கொண்டு வருவேன், அவரை உன்னிடம் கொண்டு வருவேன் என்றான். ஆபேல் சாமுவேலை பார்த்து, போ, உடனே போ, நானாகவே அந்த இடத்திற்கு வந்து விடுவேன். நான் வேலைக்கு பின்னால் உள்ள கிடங்குகள் வழியாக நடந்து வருவேன். நீ போ. ஓ என் நல்ல நண்பா, போ. இந்த நோயினால் கஷ்டப்படுவது என்ன என்பதை நீ அறிவாயானால், இதிலிருந்து குணமடையும் நம்பிக்கை பெறுவது என்னவென்று அறிவாயானால், தன் நண்பனிடம் அழுது கும்பிட்டு மன்றாடினான். சாமுவேல் ஆபேலை பார்த்து, நான் போகிறேன், நீ அங்கு வந்துவிடு என்று சொன்ன குணமடைந்த முடவன் சாமுவேல் ஓடி சென்றான். இயேசுவும் சாமுவேலும் தொழு நோயாளிக்கு முன்பே குறித்த இடத்தில் சென்று சேர்ந்தார்கள். சாமுவேல் இயேசுவை பார்த்து, ஆபேல் சீக்கிரம் இங்கு வந்து விடுவான், புண்கள் இருப்பதால் அவன் மெதுவாகவே நடக்க முடியும், தயவு செய்து பொறுத்து கொள்ளும் என்றான். இயேசு சாமுவேலை பார்த்து, நான் அவசரப்படவில்லை என்றார். சாமுவேல் இயேசுவை பார்த்து, அவனை குணப்படுத்துவீரா என்று கேட்டான். இயேசு சாமுவேலை பார்த்து, அவனிடம் விசுவாசம் இருக்கிறதா என்று கேட்டார். சாமுவேல் இயேசுவை பார்த்து, ஓ, அவன் பசியினால் இறந்து கொண்டிருந்தான், அவன் பல ஆண்டுகள் உபவாசத்திற்கு பின் அந்த உணவை கண்டான். அப்படி இருந்தும் சிலவாய் உணவுக்கு பின் இங்கு வருவதற்காக அதையெல்லாம் விட்டுவிட்டான் என்றான். இயேசு சாமுவேலை பார்த்து, நீ அவனை எப்படி சந்தித்தாய் என்று கேட்டார். சாமுவேல் இயேசுவை பார்த்து, என்னுடைய துரதிர்ஷ்டத்துக்கு பின் நான் தர்மம் எடுத்து சாப்பிட்டேன். சாலைகள் வழியே ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போனேன். 7 நாளைக்கு ஒரு தடவை இவ்வழியாய் வருவேன்.
அப்போது பரிதாபமான இவனை சந்தித்தேன். ஒரு நாள் பசி தாங்காமல் பெரிய சாலையில் ஏதாவது கிடைக்குமா என்று தேட வந்திருக்கிறான். அப்போது பலத்த புயல் ஒன்று வீசியிருக்கிறது. அவன் குப்பை மேட்டில் ஒரு நாயை போல் கிளறி கொண்டிருந்தான். என்னுடைய பையில் ஒரு உலர்ந்த ரொட்டி இருந்தது. அதை சில நல்லவர்கள் எனக்கு தந்திருந்தார்கள். நான் அதை அவனுடன் பகிர்ந்து கொண்டேன். அது முதல் நாங்கள் இருவரும் நண்பர்களாய் இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நான் அவனுக்கு கொஞ்சம் உணவு கொண்டு வருவேன். என்னிடம் கூடுதல் இருந்தால் கூடுதல் கொடுப்பேன், கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் கொடுப்பேன். அவனை என் சகோதரனை போல் எண்ணி என்னால் இயன்றதை செய்கிறேன். நீர் என்னை குணப்படுத்தியதிலிருந்து உம்மையும் நினைப்பேன், அவனையும் நினைப்பேன். நீர் ஆசீர்வதிக்கப்படுவீராக என்றான். இயேசு சாமுவேலை பார்த்து, சாமுவேல், நீ நல்லவன், அதனால்தான் உன்னை வரப்பிரசாதம் சந்தித்தது. நேசிக்கிறவன் கடவுளிடமிருந்து எல்லாவற்றிற்கும் உரிமை பெறுகிறான் என்றார். அப்போது கிளைகளினூடே ஏதோ அசைந்த ஓசை கேட்டது. சாமுவேல் சத்தமாக, அது நீயா ஆபேல் என்று கேட்டான். ஆபேல் சத்தமாக, ஆம், நான் தான் என்றான். சாமுவேல் சத்தமாக, வா இங்கே, போதகர் வாதுமை மரத்தடியில் உனக்காக காத்திருக்கிறார் என்றான். ஆபேல் சத்தமாக, போதகரே, மெசியாவே, பரிசுத்தரே, என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லிக் கொண்டு இயேசுவின் பாதத்தடியில் வந்து விழுந்தான். தரையில் பதிந்த முகத்தோடு மீண்டும், என் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும். அதன்பின் முழங்காலில் நிற்க துணிந்து எலும்பு கூடு போன்ற திருகிய தன் கரங்களை விரித்து தேய்ந்து போய் அழிவுற்ற முகத்தை உயர்த்தினான். நோய்பட்ட அவன் கண் குழிகளில் இருந்து கண்ணீர் அவனுடைய அரித்து போன உதடுகளில் பாய்ந்தது. இயேசு மிகவும் இரக்கத்தோடு அவனை பார்த்து தம் வலது கரத்தை நீட்டி தொடப் போனார். ஆபேல் தன் முழங்காலில் இருந்தபடியே, என்னை தொட வேண்டாம், என்மேல் இரக்கமாயிரும் என்று கத்தினான். இயேசு கம்பீரத்தோடும் நன்மைத்தனத்தோடும் கருணையோடும் தொழுநோயால் அரிக்கப்பட்ட அவன் தலை மீது தன் விரல்களை வைத்து தாழ்ந்த மிக அன்பான அதிகாரமுள்ள குரலில், நான் சித்தமாயிருக்கிறேன், சுத்தமாகு என்று சொல்லி சில நிமிடங்கள் அவருடைய கரம் அவன் தலைமேல் வைத்திருந்த பின், எழுந்திரு, குருவிடம் போ, வேத பிரமாணத்தின் நிபந்தனைகளை நிறைவேற்று, நான் உனக்கு செய்ததை யாருக்கும் சொல்லாதே, ஆனால் நல்லவனாயிரு, இனிமேல் பாவம் செய்யாதே, உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்றார். சாமுவேல் தன் நண்பனின் முழுமையான மாற்றத்தை கண்டு மகிழ்ச்சி தாங்காமல் கத்தினார். ஆண்டவரே, ஓ ஆபேல், நீ முழுவதும் சுகமாகிவிட்டாய் என்றான். இயேசு சாமுவேலை பார்த்து, ஆம், அவன் குணமடைந்து விட்டான், அவனுடைய விசுவாசத்தினால் அதற்கு தகுதி பெற்றான், போய் வாருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆபேல் இயேசுவை பார்த்து, சுவாமி, 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 உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன், உம்மை விட்டு என்னால் பிரிய முடியாது என்றான். இயேசு ஆபேலை பார்த்து, வேத பிரமாணம் சொல்கிறதை செய், நாம் மீண்டும் சந்திப்போம்,
உன்னை மறுபடியும் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி சாமுவேலை அங்கிருக்கும்படி ஜாடை காட்டிவிட்டு இயேசு சென்று விட்டார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, ஆன்மீக தேடல் பாகம் 20 இதோடு நிறைவடைந்தது. அடுத்த பாகத்தில் முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்துதல் எனும் நிகழ்ச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.